இங்கே மோகனுக்கு அவனோட விருப்பம் இல்லாமலே 2 கல்யாணம் ஆயிடுது. அப்போ அவனோட லவ்வர் சானியா கிட்ட இருந்து கால் வருது. கால்ல அவ நான் முஸ்லீம், நீ இந்துன்றதால் தானே இவ்வளவு பிரச்சனை, அதனால நான் ரோசினோ நீ மைக்கேல்னோ கிறிஸ்டினா மாதிரி கோவால கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டேன், நீ கோவா வந்துருன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறா. இதை கேட்ட இவன் சரின்னு கோவாக்கு ஒர்க் விஷயமா போறேன்னு வீட்டுல சொல்ல உடனே பொண்டாட்டியும் கூட்டிட்டு போன்னு சொல்லி 2 ஃபேமிலில இருந்தும் 2 ஒய்ஃபையும் இவன் கூட அனுப்புறாங்க. இவனும் வேற வழி இல்லாம கூட்டிட்டு போறான். அப்புறம் கோவாக்கு வந்த மோகன் அவனோட ஃப்ரெண்டு கூட அவனோட பொண்டாட்டிங்களை அனுப்பி கோவா சுத்தி காட்ட சொல்லிட்டு இவன் சர்ச்சில் போய் அவனோட லவ்வரை கல்யாணம் பண்ணலாம்னு பிளான் போட அப்ப 2 பொண்டாட்டிங்களும் டூரிஸ்ட் டிரைவர் பேச்சை கேட்டு மாஸ் வெட்டிங் பார்க்க சர்ச்சுக்கு வராங்க. அப்போ மோகன் அவங்க கண்ணுல படாம அவனோட லவ்வரை தேட எங்க தேடியும் அவ கிடைக்க மாட்டா. அந்த இடத்துல மேரின்ற பொண்ணு அவளோட லவ்வர் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு லாஸ்ட் மினிட்ல சொல்லிட்டு போயிட அந்த பொண்ணு மயங்கி விழுந்துறா. அதை பார்த்த மோகன் ஹெல்ப் பண்ணி காப்பாத்த உடனே சுத்தி இருந்த ஆளுங்க அவனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ மோகனுக்கு மொத்தம் 3 பொண்டாட்டிங்க ஆயிட்டாங்க. இனி என்ன பண்றதுன்னு கோவால கல்யாணம் பண்ண கிறிஸ்டின் பொண்ணையும் ஊருக்கு கூட்டிட்டு வந்து ஒரு வீடு எடுத்து தங்க வைக்கிறான். இந்த கிறிஸ்டின் பொண்ணோட அண்ணன் போலீஸா இருக்கான். அவனுக்கு மோகன் மேல ஒரே டவுட்டாவே இருக்கு. மோகன் 3 பொண்டாட்டிங்க வீட்டுக்கும் மாறி மாறி போய் எப்படியோ சமாளிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்குது. அங்க மோகனோட 3 ஒய்ஃபும் எதர்ச்சியா வந்துடுறாங்க. அப்புறம் 3 பேரும் மோகனை பிளட் டொனேட் பண்ண சொல்ல இவனும் வேற வழி இல்லாம 3 தடவை பிளட் டொனேட் பண்றான். இதை நோட் பண்ண ஒருத்தன் எனக்கு மாசம் 50,000 ரூபாய் கூட இல்ல நான் 3 பொண்டாட்டிக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லி மோகனை மிரட்ட முடியாதுன்னு சொல்ல உடனே அவன் ஸ்டேஜ்ல ஏறி மோகனை பத்தி மைக்ல சொல்ல ஆரம்பிக்கிறான்.